பாஜகவின் மடியில் இருந்த குழந்தை நீங்கள் பெரிய ஆளாகி பாஜக ஒன்றும் இல்லை நான் தான் பெரிய ஆள்னு போனீங்கன்னா அது பிஜேபி சித்தாந்தத்துக்கு எதிரான விஷயம். இதை எந்த பிஜேபி தலைவர்களும் ரசிக்க மாட்டார்கள். பிஜேபியின் மிக உயர்ந்த தலைவர்களை எல்லாம் பார்த்தது பிஜேபி கட்சி. அதனால் அண்ணாமலைக்கு அறிவுரையாக சொல்கிறேன், உங்களுடைய சொந்த பேர் புகழை பார்த்தீங்கன்னா அரசியலில் காணாமல் போய்விடுவீர்கள். இவர்களெல்லாம் பணம் கொடுத்து தப்பிக்க பார்க்கிறார்கள்னு சொல்லி வேண்டுமென்றே ஈடிரைட கேஎன்ஆர் வீட்டில் அடித்ததற்கு காரணமே அண்ணாமலை மூலமாக கேஎன்ஆர் பண பரிமாற்றம் பண்ணியிருக்கார், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக. பாஜக இதனால் இதுக்காகவே ரைடு அடிக்கணும், இல்லைன்னா பாஜக பணத்தை வாங்கி கொண்டு விஷயங்களை செய்கிறாங்கிற தப்பான எண்ணம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபி எடுத்த அதிரடி முடிவு தான் கேஎன்ஆர் வீட்டில் வந்த ரைடு. ஒவ்வொரு மந்திரியும் அடிக்கும் கொள்ளையில் ஸ்டாலின் குடும்பத்திற்கு இவ்வளவு சதவீத பங்கு, கட்சிக்கு இவ்வளவு சதவீத பங்கு என்று கராராக ஒவ்வொருத்தருக்கும் லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறீர்களே, உங்க மந்திரிக பூரா தியாகிகள். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான செய்தி அலசல். பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கிறார். அதாவது ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். இவர் இங்கே வராருன்னு ஓடிட்டார். ஒருத்தர் ஓடி போய் இதில் ஊட்டியில் ரெஸ்ட் எடுக்கிறார். யார் உங்களுக்கு தான் தெரியுமே, ஸ்டாலின் குடும்பத்துடன் ஊட்டிக்கு போயிட்டார். ஏன்னா ஒரு முகத்தை பார்க்கவே பயம். கொள்ளையடித்தா திருடர்கள் போலீஸை பார்த்தா பயந்து ஓடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மாநிலங்களில் இப்போ கருணாநிதி இருக்கும்போது இந்திரா காந்தினா ஓடினார், ஏன்னா அவரோட கொள்ளையடித்தார். இவர் ஈடி பிடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு மந்திரி வண்டவாளம் எல்லாம் அவருக்கு ஐபி ரிப்போர்ட் போகுது. பிரதமருக்கு எவ்வளோ கொள்ளையடித்தாங்க, மந்திரிங்க ஈடியில் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, ஆதாரம் என்ன, ஐபி ரிப்போர்ட் போகும். பிரைம் மினிஸ்டர் படிச்சிருப்பார். எப்படா மூஞ்சியில் முடிக்கிறது, யோகியா மாதிரி நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோமே, அவரை போய் பார்த்தா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அயோக்கியத்தனெல்லாம் அப்படிங்கிற பயத்தில் அவர் மோடியவே பார்க்க போகலாம். தங்கம் தென்னரசு அனுப்பியிருக்காரு. அதாச்சும் ஒரு ஊழல் இல்லாத அமைச்சர் அனுப்புனாரா? அவர் மேலே ஏற்கனவே வழக்கு இருக்குது, அளவுக்கு அதிகமாக சொத்து செலுத்த வழக்கு. ஆக எல்லாமே கூடாருமே அப்படி தானே, ஊழல் கூடாரம். அதனால் அவரை அனுப்பி வச்சுட்டு ஓடிட்டார். மோடி அங்கேருந்து வந்தார். மோடி முன்னாடி வந்ததுக்கும் இப்போவுக்கும் நிறைய வித்தியாசம். முன்னாடி வந்தாருன்னா அண்ணாமலையை கூப்பிட்டு பேசுவார், அண்ணாமலையை பக்கத்தில் உட்கார வச்சுக்குவார். அண்ணாமலை அங்கேருந்து ஓடி எல்லாம் போய் காரில் மோடி பின்னாடி போவார். ஆனால் இந்த தடவை மிகப்பெரிய மாற்றம். என்ன மாற்றம்னா மேடை. மோடி மேடையில் உட்காந்துருக்கார். யார் யார் உட்காந்துருக்காங்க? திமுகவை சேர்ந்த தங்கம் தென்னரசு உட்காந்துருக்கார். ஏன்னா அவர் தான் முதலமைச்சர் சார்பாக வரவேற்றார். அப்புறம் ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ்கான், யாருன்னு தெரியுதில்ல, இந்த திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலில் போய் மட்டன் பிரியாணி சாப்பிட்டார்ல, அந்த பெருந்தகை தான் நவாஸ்கான். அவரையும் ஒரு மனுஷனை உட்கார வச்சுருக்காங்க பிஜேபி. அவரெல்லாம் உட்கார வைக்கவே கூடாது. நாட்டில் மத வேற்றுமையை தூண்டி விடுறவங்க, இவர்களுக்கெல்லாம் மரியாதையை கொடுக்கக்கூடாது. இருந்தாலும் அவரை உட்கார வச்சுருக்காங்க. காரணம் ராமநாதபுரம் மாவட்டம் தான் ராமேஸ்வரம், அதனால் மாவட்ட எம்பின்னு உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் கவர்னரை உட்கார வச்சுருக்காங்க. மற்றவர்கள் ஒரு மொத்தம் 5-6 பேர் தான் உட்கார வச்சுருக்காங்க. அதில் தமிழ்நாடு பாஜக சார்பில் யாரை உட்கார வச்சுருக்காங்கன்னா எப்போவும் அண்ணாமலையை உட்கார வைப்பாங்க. இப்போவும் அவர் தானே தலைவர், இன்னும் தலைவர் பதவி விட்டு போகல. அப்படி இருந்தும் அண்ணாமலையை மேடையில் உட்கார வைக்கவில்லை, நயினார் நாகேந்திரனை உட்கார வச்சுருக்காங்க. வெகு குறைவான செங்குத்து உயர்த்தல் கொண்ட பாலங்களில் ஒன்றான எல்லாம் சொல்லுவாங்க இது அரசாங்க விழா. இவர் சொல்கிறார் அண்ணாமலை அது அரசாங்க விழா, அதனால் நான் போகக்கூடாது.
என்ன அரசாங்க விழானா? நயினார் நாகேந்திரன் என்ன ராமநாதபுரம் தொகுதி எம்எல்ஏவா இல்லை ராமநாதபுரம் தொகுதி எம்பியா? அவர் வந்து திருநெல்வேலி தொகுதி இல்லை, வெறும் எம்எல்ஏ தானே. அப்படி பார்த்தா மற்ற வானதி சீனிவாசன்லாம் எம்எல்ஏ தானே. எம்எல்ஏவாக உட்கார வச்சுருந்தா அவரை உட்கார வச்சுருக்கணுமே. ஆனால் வெறும் நயினார் நாகேந்திரனை ஏன் உட்கார வைக்கிறாங்க? அதுவும் சொல்கிறாங்க நயினார் நாகேந்திரனை உட்கார வைக்கலையாம். அப்புறம் வந்து பிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஏதோ ஃபோன் வந்தது. உடனே அவர் வந்து மேடையில் இப்போ பிரைம் மினிஸ்டர் மேடையில் உட்காந்துருக்கிறதுனால அங்கேருந்து ஃபோன் வந்தது. உடனே நயினார் நாகேந்திரனை மேடையில் உட்கார வச்சுட்டாங்க. இதிலிருந்து வருங்கால பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் தாங்கிறது ஓரளவு உறுதியாயிடுச்சு. அண்ணாமலையை கண்டுகொள்ளவில்லை. இது நடந்த விஷயத்தை சொல்கிறோம். அண்ணாமலையை தாக்கணும்னு சொல்ல, நடந்தது இதுதான். அண்ணாமலையை உட்கார வைக்கலை, இவங்கள உட்கார வச்சுட்டு பிரைம் மினிஸ்டர் விழாவை நடத்திட்டு போயிட்டார். ஏன் இந்த மாற்றம்? அண்ணாமலைக்கு கொடுத்த மரியாதை மதிப்பு இதெல்லாம் ஏன் நிறுத்திட்டாங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். எடப்பாடி அவருடைய கூட்டத்தோடு டெல்லிக்கு போனார். அமித்ஷாட்ட கூட்டணி பற்றி பேசினார். கூட்டணி விஷயங்கள் பேசப்பட்டன. ஆனால் அப்போவே வந்தது அண்ணாமலையை தலைவர் பதவியிலேருந்து மாற்ற வேண்டும்னு எடப்பாடி சொன்னதாக ஒரு செய்தி வந்தது. இப்போ நாங்கள் நல்லா வெரிஃபை பண்ணிட்டோம். எடப்பாடி கூட்டணி சம்பந்தமாக மற்ற விஷயமாகத்தான் பேசியிருக்கிறாரே ஒழிய அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை அமித்ஷாவிடம் வைக்கவில்லை. அவங்க மற்ற விஷயத்தை தான் பேசியிருக்காங்க. இங்கே எல்லாரும் அண்ணாமலையை மாற்ற சொல்லி கேட்டாங்கன்னு எல்லாத்தையும் தூக்கி எடப்பாடி தலையில் போடுறாங்க. அப்படி சொல்லலை. எடப்பாடி இந்த கோரிக்கையே வைக்கலை. அவங்க கூட்டணியை பற்றி மட்டும் பேசிட்டு வந்துட்டாங்க. அப்படி இருந்தும் எடப்பாடி கோரிக்கை வைக்கலைன்னு ஏன் அண்ணாமலையை வந்து இவங்க கொடுத்த மரியாதையை இது பண்ணிட்டாங்க? ஏன் தலைவர் பதவி விட்டு மாற்றணும்னு வைக்கிறாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, நான் அதைத்தான் சொன்னேன். இன்னைக்கு தினமலர் சேனலில், தினமலர் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு சேனல், தினமலரில் அது வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 10 நாளைக்கு முன்னாடியே சொன்னோம். அண்ணாமலை கமலாலயத்தில் அண்ணாமலைக்கு பிஏவாக இருக்கக்கூடிய ஒருவர், சினிமா நடிகர் பெயரை கொண்ட ஒருவர், திமுகவின் கூட்டாளி, அவர்களுடைய குடும்பமே வந்து திமுகவோட விசுவாசமாக உள்ளவர்கள், அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கனிமொழிக்கு வேண்டியவர்கள். அண்ணாமலையின் அத்தனை விஷயங்களும், பிஜேபியின் அத்தனை விஷயங்களும் அந்த பிஏ மூலமாக திமுகவுக்கு போகிறது. திமுக குடும்பமும் அந்த பிஏவை வைத்து அண்ணாமலையிடம் சில பேரங்கள் நடத்தினாங்க. எல்லாத்தையும் சொன்னோம். இன்றைக்கி தினமலரில் சொல்லிட்டாங்க, பிஜேபியில் திமுகவுடைய ஸ்பைஸ், உளவாளிகள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி செய்தி வந்துருச்சு. அதில் வேடிக்கை, அந்த பிஏ அண்ணாமலையை மரியாதை இல்லாமல் பேசுகிறார். அதை பல பேர் வந்து அண்ணாமலைகிட்ட போய் சொன்னாங்க, அவர் கண்டுக்கவே இல்லை. ஸோ திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக இருக்கக்கூடிய அந்த பிஏவின் மூலமாக அத்தனையும் சென்று கொண்டிருந்தது அப்படிங்கிற விஷயத்தை இவங்க ஐபி மூலமாக அமித்ஷாவுக்கு சென்று விட்டது. அப்போ நிர்வாகத்திலேயே வந்து திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லை வச்சுருக்காங்க. இது வேணும்னு வச்சாங்களா, தெரியாமல் வச்சாங்களா? ஏற்கனவே சொன்னோம் அதை 10 நாளைக்கு முன்னாடி. இப்போ இன்றைக்கி தினமலரில் அதை தான் போட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஸ்லீப்பர் செல் யார், இவருக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு, பாஜக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர் மூலமாக சென்றதா, ஏன் சென்றது, அப்படி தெரிந்திருந்தும் அண்ணாமலையிடம் பல புகார் வந்திருந்தும் ஏன் அவர் அங்கே வைத்து வச்சுருந்தாங்க. இது அவங்க பெரிய பிரச்சனையாக எடுத்துட்டாங்க. நம்ம பாஜக தலைவர்கள் பல பேரும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னேன், அமைச்சர்களிடம் பணம் வந்திருக்கிறது அண்ணாமலைக்குன்னு சொன்னேன் ஏற்கனவே. யாரும் நம்பலை. எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர்கள் ஈடியிடம் நாங்கள் மாற்றிக்குவோம், ஏன்னா செந்தில் பாலாஜி அண்ணாமலை தான் மாட்டி விட்டாருங்கிற ஒரு இதில் வந்து எல்லோரும் இருக்காங்க. அது இல்லை. செந்தில் பாலாஜி அண்ணாமலை ஒன்றும் மாட்டி விடலை. செந்தில் பாலாஜி மேலே ரைடு அடித்ததே அமித்ஷா அங்கே வரும்போது கரண்ட்டை கட் பண்ணார், கோவத்தில் தான் அடித்து தூக்குனாங்க. அண்ணாமலை சொல்லி எதுவும் நடக்கலை. தமிழக பிஜேபியெல்லாம் இங்கே அந்த மத்திய பாஜகவில் இருக்கிறவங்க மதிக்கவே மாட்டாங்க. ஸோ அண்ணாமலை சொல்லி, இப்போ நானா செந்தில் பாலாஜிக்கே அண்ணாமலை சொல்லி தான் அவங்க பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க.
இது மற்ற மந்திரிகளிடம் ஒரு பயத்தை கிளப்பியது. ஆக அண்ணாமலையை பதிச்சுக்கிட்டோம்னா ஈடியில் மாட்டிடுவோம், இன்கம் டேக்ஸில் மாட்டிடுவோம், ஈடி ரைடு இதெல்லாம் தானாகத்தான் வருது. அதனால் சில மந்திரிகள் அண்ணாமலையை கவனித்து அவருக்கு பணம் கொடுத்து எங்கள் மீது ஈடி ரைடு மற்றது வரக்கூடாதுன்னு காப்பாற்றுங்கள் அப்படின்னு கொடுத்ததா ஐபியின் இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே சொன்ன அமித்ஷாவுக்கு போயிடுச்சு. ஐபி இது மந்திரிகளிடமிருந்து இவருக்கு பணம் இருந்தது. அதனால்தான் திமுக குடும்பம் மூலமாக சில பேரும் பேசப்பட்டு அதிமுக கூட்டணியும் உடைங்க அப்படிங்கிறதுக்காகவும் பணம் வந்ததுன்னு சொன்னோம். ஓப்பனாக வெளிப்படையாக சொன்னோம். இந்த மந்திரிகள் பணம் கொடுத்த மந்திரிகளின் பட்டியலில் KN நேரு தான் முதலிடம். ஏன்னா KN நேரு எப்படின்னா பயங்கரமாக கொள்ளையடிக்கிறார். அவருக்கு ஊரக வளர்ச்சி கொள்ளை அடிக்கிறதுல ஸ்டாலினுக்கு பங்கு கொடுத்துட்டு அடித்து கொண்டிருக்கிறார். கேட்பதற்கு நாதி இல்லை இந்த தமிழ்நாட்டில். அதனால் KN நேரு எல்லாருக்கும் பயப்படுறாரு. இப்போ இந்த 4000 கோடி அடித்த பாவம் தான் KN நேரு வீட்டில் இன்றைக்கி ஈடி ரைடு. சென்னைக்கு வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைன்னு 4000 கோடியை வாங்கி ஃபுல்லாக மங்காம் போட்டு ஒரு வெள்ளம் கூட வடியலை. அது அடிப்படை இந்த ஜட்ஜு வீட்டில் பணம் எரிஞ்சதில் செஞ்ச பாவத்துக்கு அதே மாதிரி பாவத்தின் சம்பளம் தான் இன்று KN நேரு வீட்டில் வந்த ரைடு. இந்த KN நேரு எப்படின்னா தான் மாட்டிக்கிறக்கூடாதுன்னு பயப்படுவார். சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போது சவுக்கு சங்கரை பிடிச்சி போலீஸ் கேட்டாங்க. அப்போ சவுக்கு சங்கரோட கால் ஹிஸ்ட்ரி அவர் மொபைல் ஃபோனில் என்னென்ன நம்பர்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கும்போது KN நேருவுடன் அவர் பேசியிருந்ததை போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. உடனே ஸ்டாலினுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதற்கப்புறம் சவுக்கு சங்கரை பிடிச்சி அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கும்போது KN நேரு ஏன் அவங்ககிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லும்போது KN நேரு மூலமாக பல பண பரிவர்த்தனை சவுக்கு சங்கருக்கு மாற்றப்பட்டது. பல கான்ட்ராக்டுங்களே சவுக்கு சங்கருக்கு KN நேரு கொடுத்து என் சம்மந்தப்பட்ட ஊழல் எதையும் பேசிடாதீங்கன்னு சொன்னதா காவல்துறை வாக்குமூலம் வாங்கினதில் அவங்களுக்கு கிடைச்சது. ஸ்டாலினுக்கும் அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் ஒரு மூத்த அமைச்சர் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக அதை பெருசாக்கலை. அதே KN நேரு தான் ஈடி ரைடு நமக்கு வந்துடுமோங்கிறதுக்கு தான் அண்ணாமலைக்கு பணத்தை பெரிதளவு கொடுத்து ஈடி ரைடு வராமல் பார்த்துக்கங்கன்னு கேட்டதாகவும் ஐபியிலிருந்து ரிப்போர்ட் போயிருக்கிறதா ஒரு செய்தி வந்தது அமித்ஷாவுக்கு. அதனால்தான் இவர்களெல்லாம் பணம் கொடுத்து தப்பிக்க பார்க்கிறார்கள்னு சொல்லி வேண்டுமென்றே ஈடி ரைடை KN நேரு வீட்டில் அடித்ததுக்கு காரணமே அண்ணாமலை மூலமாக KN நேரு பண பரிமாற்றம் பண்ணியிருக்கார் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக. பாஜக இதனால் இதுக்காகவே ரைடு அடிக்கணும், இல்லைன்னா பாஜக பணத்தை வாங்கி கொண்டு விஷயங்களை செய்கிறாங்கங்கிற தப்பான எண்ணம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபி எடுத்த அதிரடி முடிவு தான் KN நேரு வீட்டில் வந்த ரைடு. KN நேரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பையன் MP, அவர் பையன் பெரம்பலூர் MP, அவர் வீட்லேயும் ரைடு அடிச்சிருக்காங்க. KN நேரு சகோதரர் ரவிச்சந்திரன் அவர் ரியல் எஸ்டேட்டு பில்டிங் கட்டுறது இதில் ரொம்ப நாளாக இருக்கார். அதாவது திமுக குடும்பம் மாதிரியே ஸ்டாலின் கொள்ளையடிக்கிற பணத்தை மருமகன் மூலமாக G2 கொடுத்து இடத்த வாங்கி பில்டிங் கட்டுற மாதிரி KN நேரு தான் கொள்ளையடிக்கிற பணத்தெல்லாம் தம்பிக்கு கொடுத்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பில்டிங் கட்டுறது எல்லாமே தம்பி மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்கார். அதனால தான் அவர் தம்பியுடைய ஆஃபீஸுகள்லேயும் ரைடு அடிச்சிருக்காங்க. நிறையா சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க KN நேரு விஷயத்தில் அப்படிங்கிறது. அதுக்காகத்தான் KN நேருவை ரைடு அடித்தது. இவர்களெல்லாம் அண்ணாமலை மூலமாக தப்பிப்பதற்கு பேரம் பேசியிருக்கிறார்கள் என்று ஏற்கனவே இதுக்கு ஐபி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அண்ணாமலை மேலே எடுக்கக்கூடிய கடுமையான நடவடிக்கைகளுக்கு காரணம் எடப்பாடி அல்ல, இவர் செஞ்ச பண டீலிங். அடுத்தும் ஒன்றை சொல்கிறேன், ஈடி கூடியவர்கள் ஏவா வேலுவையும் ரைடு அடிக்க போகிறாங்க. காரணம் ஏவா வேலுட்டை இருந்தும் அண்ணாமலைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஈடி மூலமாகன்னு பணம் பரிமாற்றப்பட்டதாக ஐபி மூலம் இருந்து அமித்ஷாவுக்கு செய்தி போயிருக்கு. அதனால் அமித்ஷா அண்ணாமலை மேலே இருந்த நம்பிக்கை மத்திய பாஜகவுக்கு பெருமளவு உடைந்து விட்டது. எடப்பாடி போகிறதுக்கு முன்னாடியே இவரை மாற்ற வேண்டும்ங்கிற முடிவில் தீவிரமாக இருந்தார்கள். அதுதான் இப்போது வெளிப்பட்டிருக்கிறது. அதனால் KN நேருவுக்கு வந்தது ஆபத்து. அடுத்து இவங்களுக்கும் ஏவா வேலுக்கும் ஆபத்து வரப்போகிறது. இவர்கள் இருவர் தான் அண்ணாமலைக்கு பெருமளவு பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது ஐபி மூலமாக போன செய்தி. அதனுடைய விஷயந்தான் இது. இன்னொரு விஷயம், அண்ணாமலைக்கு
இபியிலையோ இன்கம் டேக்ஸ்லேயோ எந்த செல்வாக்கும் இல்லை. பிஜேபி பிரசிடெண்ட்டுன்னு அவர் சொன்னால் அங்கே எதுவுமே நடக்காது. காரணம், நிர்மலா சீதாராமன் கண்ட்ரோலில் இன்கம் டேக்ஸ் வருது, அமித்ஷா கண்ட்ரோலில் இடி வருது. இவங்கெல்லாம் அந்த மந்திரியை கேட்காம எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால் முழுக்க முழுக்க அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருப்பது போல் ஒரு மாயையை உருவாக்கி இந்த பேரங்கள் நடந்திருக்கிறது. அதனுடைய விளைவு தான் இது. அதனால் அண்ணாமலை மாற்றப்போவது உறுதி அப்படிங்கிறது மட்டுமல்ல, அவர் செய்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கே திரும்பி தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் கூட அவர் சொல்கிறது பிஜேபி அண்ணாமலை அதிமுகவோட கூட்டணி சேரக்கூடாது. ஏன் இதுக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுக்கணும்? பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி சேர்ந்து திமுகவை தோக்கடிக்கிறதுல என்ன இவருக்கு பிரச்சனை? ஏன் இன்னைக்கு வர கூட நான் சேர விட மாட்டேன், கட்சி வளரணும், கட்சி வளர்த்துக்கும், டிஎம்கே ஒழித்து விட்டுல கட்சியை வளர்க்கணும், அதுதானே பிஜேபியோட அஜெண்டா. அப்போ நீங்கள் 2026 அவர் ஸ்டாலினை ஜெயிக்க வைப்பதற்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறீர்கள்ங்கிறது மத்திய பாஜகவுக்கு க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அண்ணாமலை, மீண்டும் அண்ணாமலை போஸ்டர் ஓட்டியிருக்காங்க கோயம்புத்தூர் பூரா. இவர் தான் ஆளை வச்சு ஓட்டினது, தொண்டர்கள் ஒன்றும் ஓட்டல. ஏன்னா மீண்டும் அண்ணாமலை வேண்டுமா, இன்னொன்று என்ன வேண்டுமா, பாஜக இது அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம். யாருக்கு சாதகம்? திமுகவுடைய ஏஜென்ட்டு தான் அவங்க. கூட்டணியை பலப்படுத்துங்கன்னா கூட்டணியை உடைக்கிறதுக்கு வேண்டிய அத்தனை விஷயத்தையும் செஞ்சால் என்ன அர்த்தம்? எதற்கு அதிமுக கூட்டணி வேணாம்? பாஜகவுக்கு இப்போ அதிமுகவின் கூட்டணி அவசியம். பாஜக, அதிமுக, பாமக, இவர் விஜயகாந்த் கட்சி, தேமுதிக, அதுக்கடுத்தது சின்ன சின்னவங்க, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இது மாதிரி சின்ன சின்ன கட்சிகள், இவங்கெல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒட்டுமொத்த மெகா கூட்டணியை உருவாக்கினா தானே நீங்கள் உங்களுக்கு இவங்களை திமுகவை தோக்கடிக்க முடியும். அதிமுக கூட்டணி வேணான்னா பிஜேபி அதே மாதிரி போன தடவை வாங்கின மாதிரி 13% தோக்கும். அதை ஏன் அண்ணாமலை விரும்புகிறார்? அப்போ ஸ்டாலினை மீண்டும் ஜெயிக்க வைத்து முதலமைச்சராக்குவது தான் அண்ணாமலையின் அஜெண்டாவா கேட்குறோம். அது அதனால் நாங்கள் அண்ணாமலைக்கு எதிரி இல்லை. ஆனால் அரசியலில் கொஞ்சம் நேர்மை வேணும். பொய், பித்தலாட்டம் இதெல்லாம் இருக்கிறவங்கள நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது. நாங்கள் எதுக்கு திடீர்னு இது பண்ணோம்? எவ்வளவு உயர்த்தி பேசியிருக்கோம் அண்ணாமலையை. பார்த்தா அவ்வளவு ஃப்ராடு, பொய், பித்தலாட்டம். இதுதான் அரசியலா? இது அரசியலாக வச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் பின்னாடி நாங்கள் போகணுமா? இல்லை அவர் இந்திரன் சந்திரன் பாராட்ட முடியுமா? இறைவனின் தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அண்ணாமலை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, மாநில கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறேன். அதுதான் நல்ல விஷயம். எப்படின்னா பாஜகவின் சித்தாந்தத்தை எல்லாம் புரிச்சுக்காங்க. பாஜகவில் இருக்கிறவங்கெல்லாம் கொள்கை பிடிப்பு இருக்கிற ஆள், அவனுக்கு சுயநலமே இருக்காது. ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிறவன்லாம் பதவியை விரும்ப மாட்டான், புகழை விரும்ப மாட்டான், கல்யாணமே பண்ண மாட்டான், சம்பாதிக்க மாட்டான். அவன் வேதாந்தம், அவன் சித்தாந்தத்தில் தான், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்காக உயிரை கொடுப்பான். அதுதான் அது. பாஜக எடுத்துக்கங்க, கட்சி தான் மெயின். எவ்வளோ பெரிய தலைவர்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அடல் பிகாரி வாஜ்பாய் அந்த காலத்தில் ஜனசங்கன்னு ஆரம்பித்தது. சாகும் வரை ஜனசங்கத்துக்கு விசுவாசமாக இருந்து தான் செத்தார். பிஜேபி ஆரம்பித்ததுக்கப்புறம் 80களில் பிஜேபி ஆரம்பித்ததுக்கப்புறம் சாகும் வரை விசுவாசமாக இருந்தார். அத்வானி எடுத்துக்கங்க. கல்யாண் சிங்னு ஒரு உத்தரப்பிரதேச முதலமைச்சர், அவர் இருக்கும்போது தான், முதல்வராக இருக்கும்போது தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அங்கே அவருக்கு செல்வாக்கு அதிகம், தனிப்பட்ட செல்வாக்கு அதிகம். ஆனால் பாஜக அந்த இதெல்லாம் இடித்தோன்னா அடுத்ததில் அவர் முதலமைச்சராக அவர் கலட்டி விட்டது. என்ன செஞ்சார் கல்யாண் சிங்? தான் போய் தனி கட்சி ஆரம்பித்தார். பாஜகவை விட நான் பெரியவன் தான் சொன்னாங்க, அடங்கி ஒடுங்கி இருந்தாங்க. அடுத்தது உமா பாரதி, அவங்க ஒரு தலைவர் பாஜகவில். ஆனால் கட்சியை தான் பெருசாக நினைச்சார். இன்றைக்கி அட்ரஸே இல்லை. ஆனால் கட்சியை விட்டு வெளியில் வந்து கட்சிக்கு எதிராக அவர் எதையுமே செய்யலை. இவங்களை நீங்கள் கர்நாடகா முன்னாள் முதலமைச்சர் எடுத்துக்கங்க, எடியூரப்பா. அவர் கட்சியை விட்டு வெளில வந்துட்டு திரும்பி கட்சிக்கே வந்துட்டார். அத்வானி 75 வயசானா இல்லைன்ட்டாங்க. முரளி மனோகர் ஜோஷி, அத்தனை பேரும் பிஜேபிக்கு விசுவாசமாக இருந்தார்கள். தன்னுடைய சொந்த தன்னுடைய சொந்த இமேஜை, தன்னுடைய சொந்த பேர் புகழ் பெறணும்னு யாருமே நினைத்ததில்லை. பிஜேபியில் இருந்தவங்கன்னா தமிழ்நாட்டில் நான் ஜனா கிருஷ்ணமூர்த்தியிலேருந்து பார்த்துருக்கேன். வந்த அத்தனை தலைவர்களும் கட்சிக்கு விசுவாசமானவர்கள். தன்னுடைய சொந்த இமேஜையோ புகழையோ யாருமே பெருசாக நினைக்கல.
ஆனால் அண்ணாமலைகிட்ட அதுதான் இருக்குது. அதாவது பிஜேபி உள்ளே வந்து தன்னுடைய இமேஜை உயர்த்தி, அதனால தான் வார் ஒன்று வச்சு இவரை பற்றி தூக்கி எங்களை போன்றவர்கள்ட்ட பாஜகவை திட்டுங்க, இனி திட்டாதீங்கன்னு பேரும் பேசினாங்க. அப்போ கட்சியை பற்றி இவருக்கு அக்கறை இல்லை, தன்னுடைய சொந்த இமேஜ். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எம்ஜிஆர் மாதிரி ஒரு உங்கள் புகழை வச்சு எம்ஜிஆர் மாதிரி கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். பிஜேபிக்கு வந்து வராமல் இருந்திருந்தால் உங்களுக்கு புகழ் வந்திருக்குமா? பிஜேபிக்கு வந்து தானே உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சது, அறிமுகம் எல்லாம், பப்ளிசிட்டி எல்லாம். அப்போ யாருக்கு விசுவாசமாக இருக்கணும்? பிஜேபிக்கு விசுவாசமாக இருக்கணும். எம்ஜிஆர்னா அவருக்கு தனி புகழ் அதிகம், விஜயகாந்த்னா அவருக்கு தனி புகழ் அதிகம். விஜய் இப்போ போய் ஆரம்பிக்கிறான்னா அவருக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. நீங்கள் பாஜகவின் இதில் இருந்தவங்க, பாஜகவின் மடியில் இருந்த குழந்தை நீங்கள் பெரிய ஆளாகி பாஜக ஒன்றும் இல்லை நான் தான் பெரிய ஆள்னு போனீங்கன்னா அது பிஜேபி சித்தாந்தத்துக்கு எதிரான விஷயம். இதை எந்த பிஜேபி தலைவர்களும் ரசிக்க மாட்டார்கள். பிஜேபியின் மிக உயர்ந்த தலைவர்களை எல்லாம் பார்த்தது பிஜேபி கட்சி. அதனால் அண்ணாமலைக்கு அறிவுரையாக சொல்கிறேன், உங்களுடைய சொந்த பேர் புகழை பார்த்தீங்கன்னா அரசியலில் காணாமல் போய்விடுவீர்கள். நீங்களெல்லாம் வந்தது பாஜக சித்தாந்தத்தில் தான், அரசியலிலே பேரும் வந்தது, புகழும் வந்தது, பப்ளிசிட்டி வந்தது உங்களுக்கு. அதனால் இதை என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு நீங்கள் பாஜக தான் பெரிது, அண்ணாமலை ஒன்றும் பெரிதல்ல. சும்மா 100-200 பேரை வச்சு கமெண்ட்டை போட்டுக்கிட்டு இந்த 100-200 பேரை வச்சு யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருந்தால் நீங்கள் வந்து பெரிய ஆகிட முடியாது. எத்தனை ஊரில் உங்களுக்கு எத்தனை ஓட்டு கிடைக்கும்? ஒவ்வொரு தொகுதியையும் கணக்கு பற்றி சொல்ல முடியும் என்னால். இந்த தொகுதி நான் இங்கே யாருக்கு இவ்வளோ ஓட்டு, இதுக்கு எவ்வளோ ஓட்டு, இப்போ இதுக்கு முன்னாடி யார் ஓட்டு வாங்கியிருக்காங்க அத்தனையும் தெரியும். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன், அரசியலில் காணாமல் போய்விடுவீர்கள். ஒழுங்கான அரசியலை பண்ணுங்கள், நியாயமான அரசியலை பண்ணுங்கள். ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுக்கு, இல்லாததையும் பொல்லாததையும் பண்ணுறது, இது அதிக நாட்கள் நிலைக்காது அப்படிங்கிறத இன்றைக்கி பாஜக சம்பந்தப்பட்ட செய்திகள், மோடி அவர்கள் சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தபோது நடந்த விஷயங்கள், இதற்காக இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இன்று சட்டசபையில் அதிமுக பேட்ஜ் அணிஞ்சு வந்திருக்காங்க, சட்டையில் பேட்ஜ். யார் அந்த தியாகி? ஸ்டாலினுக்கு ஒரே படு கோவம் வந்துருச்சு. தியாகினாலே கோவம் வந்துடும்ல. ஆனால் அவர் தான் முன்னாடி சொன்னார், செந்தில் பாலாஜியை தியாகினார், தெரியாமல் வாய விட்டார். அப்போவே நினச்சேன், என்னடா செந்தில் பாலாஜி தியாகினா அப்போ என்ன அர்த்தம், இவர் தான் குற்றவாளின்னு அர்த்தம்ல, இப்படி ஒரு பொறுப்பு இல்லாமல் பேசுகிறாரு, விஷயம் தெரியாமல் நினச்சோம். அவங்க அதை பிடிச்சிக்கிட்டாங்க. முன்னாடி யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி பேட்ச் போட்டு வந்தாங்க. யார் அந்த சார் தான் அமைக்கிட்டாங்களே. இப்போ யார் அந்த தியாகி அப்படின்னு இதை ஒட்டிட்டு வராங்க. ஸ்டாலின் கோவம் வந்துருச்சு. அவர் பதில் பேசுகிறார், பாருங்கள் என்ன பதில். தியாகி யார், அந்த தியாகி யார், அந்த தியாகி யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேட்ஜும் போட்டிருக்கார்கள். மறைந்த எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அதிமுகவை அதற்கு பிறகு பொறுப்பேற்ற இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய கடலில் போய் விழுந்தார்களோ, ஆக இன்றைக்கு விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். அவர் என்ன சொல்றாரு, தியாகி யார் தெரியுமா? எம்ஜிஆர் அவர்களாலும் ஜெயலலிதா அவர்களாலும் காக்கப்பட்ட அதிமுகவை இன்று அடகு வைத்து விட்டார்கள். இவர்கள் மீது பல வழக்குகள் இருக்கிறது, பல தப்பு பண்ணியிருக்காங்க, நம்ம பயந்து கொண்டு இருக்காங்க. ஆக இதையெல்லாம் பார்த்து நொந்து நூலான அதிமுக தொண்டர்கள் தான் தியாகிங்கிறது. கரெக்டா? திமுக யோகியமா? அதிமுக தொண்டர்கள் தியாகினே சொல்கிறீங்கல்ல, உங்கள் திமுக யோகியமா? உங்கள் திமுகவில் யார் யார் தியாகி நான் சொல்லட்டுமா? ஒவ்வொரு மந்திரியும் அடிக்கும் கொள்ளையில் ஸ்டாலின் குடும்பத்திற்கு இவ்வளவு சதவீத பங்கு, கட்சிக்கு இவ்வளவு சதவீத பங்கு என்று கராராக ஒவ்வொருத்தருக்கும் லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் மந்திரிங்க பூரா தியாகிகள். அவன் கொள்ளையடிச்சிட்டு பிடிபட்டா, இப்போ நேரு கொள்ளையடிச்சாரு, நேரு உங்களுக்கும் கட்சிக்கு எவ்வளோ பங்கு கொடுத்தாரு சொல்லுங்கள். ஆனால் மாட்டிக்கொண்டது நேரு, ஜெயிலுக்கு போக போகிறது நேரு அவர் தான். பொன்முடி அவ்வளோதான், எவ்வளோ பணம் கொடுத்துருப்பார், மாட்டிக்கிட்டாருன்னா ஜெயிலுக்கு அவர் தான் போவார். ஆக உங்கள் ஆட்சியில் இருக்கும் ஒவ்வொரு மந்திரியும் மிகப்பெரிய தியாகி. அடுத்தது உங்கள் தொண்டர்கள் அதை விட தியாகி. பாவம், கொடியேற்றுறவன் அவன், எலெக்ஷன் டைமில் போய் வீடு வீடுக்கு போய் ஓட்டு கேட்குறவன் அவன், கள்ள ஓட்டு போடுறவன் அவன், ரவுடித்தனம் பண்ணி அதிமுகவுக்கு விழுகக்கூடிய ஓட்டுக்கள் எங்கே இருக்கோங்க ரவுடித்தனம் பண்ணி அவங்கள வரவிடாமல், ஓட்டு போட வரவிடாமல் பண்ணுறவன் அவன்,
வாக்காளர் பட்டியலிலிருந்து அதிமுகவுக்கு எதிர்க்கட்சிக்கும் இருக்கும் வாக்காளர்களை எல்லாம் அழித்து விட்டு ஃப்ராடு பண்ணுறவன் அவன். ஆனால் 1,76,000 கோடியை கொள்ளையடித்து உலகமாக கோடீஸ்வரர்களானது உங்கள் குடும்பம். அப்போ உண்மையான தியாகி யார்? உங்கள் திமுக தொண்டன் தான். நீங்கள் கொள்ளையடிக்கிறத வேடிக்கை பார்த்து உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறானே திமுக தொண்டன், அவன்தான் உண்மையான தியாகி. அதிமுக வச்சு சண்டை போடுறத பார்க்குறான், இவன் வயிறு எரியிறான். பாவிங்களா, 1,76,000 கோடியை கொள்ளையடிச்சிட்டிங்க, நான் தான் போஸ்டர் ஓட்டுறேன், நான் தான் கள்ள ஓட்டு போடுறேன்னு ஒவ்வொரு திமுக காரனும் புலம்பிக் கொண்டு இருக்கிறார். அதனால் எங்களை பொறுத்தவரை திமுக தொண்டனும் திமுக மந்திரிகளும் தான் உண்மையான தியாகி அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, கம்யூனிஸ்ட் மாநாட்டில் போய் இந்த வெற்றிமாறனும் மாரி செல்வராஜும் போய் கலந்துருக்கோம். இவங்க உண்மையான கம்யூனிஸ்டா? 2 பேரும் ஜாதி வெளியர்கள். ஜாதி வெளியை தூண்டக்கூடிய படத்தை தான் எடுப்பாங்க. ரஞ்சித்தை பாராட்டுறேன். ரஞ்சித்தை நான் ஜாதி வெளியப்பா, நான் ஒன்றும் கம்யூனிஸ்ட் இல்லைன்னு போவேன். ஆனால் அந்த 2 பேரும் ஏன் போயிட்டாங்கன்னா, ஜாதி வெளியில் படத்தை எடுத்துட்டான். இந்த குரூப்பு எல்லாம் காரி காரி துப்புறான். வர்ற படம் இனி ஓடாது, ஆஹா நமக்கு ஜாதி முத்திரை வந்துடுமோ பயந்துக்கிட்டு நமக்கு கம்யூனிஸ்ட் முத்திரையை குத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் போயிருக்காங்க கம்யூனிஸ்டம்னா கம்யூனிஸ்டத்துக்கு வேதாந்தம் என்ன தெரியுது? அது கம்யூனிஸ்டோட வேதாந்தம் தெரியுமா அந்த 2 பேர்த்துக்கும்? அந்த சித்தாந்தமே தெரியாத ஆளு 2 பேர். ஆக தனக்கு விழுந்த ஜாதி முத்திரையை மாற்றிவிட்டு கம்யூனிஸ்ட் முத்திரையை குத்துவதற்காக இந்த 2 பேரும் கம்யூனிஸ்ட் இதற்கு போயிருக்காங்க. இந்த 2 பேரும் உண்மையிலேயே திமுகவின் அடிவருடுகள். இங்கே பார்த்தீங்கன்னா நாளைக்கு திமுகவோட கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட்னு போகிறாங்கல்ல, நாளைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவை விட்டு பிரிந்தாலும் இவங்க திமுகவில் தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சுயநலம். படத்தை எடுக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணுறதுனா உதயநிதி இல்லாமல் பண்ண முடியாது. ஆக உதயநிதியின் காலில் விழுந்து கிடக்கிறவங்க இவங்க. உதயநிதி இது பண்ணால் திமுக முத்திரை வந்துடும், ஜாதி இதை எடுத்துடும், ஜாதி முத்திரை வந்துடும்ங்கிறதுக்காக புதிய அவதாரம் எடுத்து கம்யூனிஸ்ட் இதுக்கு போய் கம்யூனிஸ்ட் முத்திரையை குத்திருக்காங்க. மக்கள் யாரும் நம்பாதீங்க, இவர்கள் 2 பேரும் ஜாதி வெளியில் படம் எடுப்பவர்கள், புரிஞ்சுக்கங்க. திமுகவின் உதயநிதி காலில் விழுந்து கிடக்கும் அடிவருடிகள் இவங்க. காரணம், இவங்க 2 பேரும் படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிற சுயநலம் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, ஞானசேகரனை விடுதலை செய்யக்கூடாது அப்படின்னு இவங்களே அரசாங்கம், தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு அரசாங்கம் கோர்ட்டில் சொல்கிறாங்க. ஞானசேகரனுக்கு இது போட்டதே இவங்க. ஞானசேகரன் கட்சிக்காரன். ஞானசேகரனுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு இருக்கும் அந்தசாரி யாருங்கிறத மறைச்சிட்டாங்க. இப்போ ஞானசேகரனை எப்படியாச்சும் விடுவிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதிசயமாக ஞானசேகரனை விடுவிக்கக்கூடாதுங்கிறாங்க. ஏற்கனவே ஞானசேகரன் குண்டர்கள் சட்டத்தில் கைதினாங்க. அப்பட்டமான பொய். குண்டர்கள் சட்டத்தில் கைதானா அவர் எப்படி ஜாமீன் போடுவார்? இப்போ ஜாமீனுக்கு வந்திருக்காரு, இவங்க கொடுக்காதீங்கிறாங்க தமிழ்நாடு போலீஸ். ஏன்னா திமுகவை சேர்ந்தவன் அந்த அந்தசாரியை காப்பாற்றணும், அவன் வெளியில் வந்தால் எல்லாத்தையும் உளறிடுவான் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவருக்கு பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஞானசேகரன் விஷயத்தில் பல மர்மங்கள் ஒளிந்திருக்கிறது. இப்போ ஞானசேகரன் வழக்கு போக்சோ கோர்ட்டில் வருது. போக்சோ கோர்ட்டில் ஏன் வரணும்? மைனருக்கு இது தானே வரணும். போக்சோ கோர்ட்டில் வர்றதுக்கு வேலை இல்லையா? அந்த பெண் 2வது ஆண்டு படிக்குது என்ஜினியரிங். அப்போ போக்சோ கோர்ட்டில் அப்போ வேறு எதுவும் போக்சோ கேஸும் இருக்கா? அதையும் மறைச்சிட்டிங்களா? குண்டர்கள் சட்டத்தில் கைது பண்ணிட்டோம்னீங்களா? குண்டர்கள் சட்டத்தில் கைது பண்ணியிருந்தால் எப்படி அவர் ஜாமீன் கேட்குறாரு? எல்லாத்தையும் இருட்டில் வச்சுட்டு அவனை வெளியிலையும் வரவிடக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ்நாடு போலீஸும் ஸ்டாலினோடு சேர்ந்து சதி செய்கிறது. அவனை வெளியில் விட்டால் தானே உண்மை வரும்னு. ஞானசேகரனுக்கு ஜெயிலுக்குள்ளேயே அவன் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. ஜெயிலுக்குள்ளே வச்சு முடிச்சிருவாங்க. இது பல வழக்குகளில் நடந்திருக்கு. அதனால் ஞானசேகரன் விஷயத்தில் மீண்டும் இரட்டை ஓடம் போடுகிறது திமுக அரசு. ஸ்டாலினும் சேர்ந்து இரட்டை வேடம் போடுகிறார்கள். இவனை ஞானசேகரனை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்களை செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த செய்தி. அடுத்தது, ஸ்டாலினோட உளறல். அதிமுகவுக்கு பற்றி சவால் விடுறாரு. பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்களே, நீட் விலக்கு மசோதாவை ஏற்றுக்கொள்ளணும், நீட்டை இருக்கக்கூடாது, நீட்டை நிறுத்தி வைக்கணுங்கிற கண்டிஷனை போடுங்க பிஜேபிக்கு. அந்த கண்டிஷனை போட்டு பிஜேபி கூட கூட்டணி வைக்க தயாரானு கேள்வி கேட்குறாரு.
தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? அதாவது நீட்டு பரீட்சை இருக்கக்கூடாது. அதுக்கு அதிமுக வந்து இப்போ பிஜேபிகிட்ட அழுத்தம் கொடுக்கணுமா? கொண்டுட்டு வந்தது யார்? 2010 நீட்டு பரீட்சையை கொண்டு வந்ததே அப்போ அமைச்சராக இருந்ததே உங்களுடைய திமுகவை சேர்ந்த காந்தி செல்வம் தானே. உங்கள் மந்திரியை வச்சுட்டு கொண்டு வந்தீங்க. உங்கள் கூட்டணி ஆட்சியான காங்கிரஸோடு சேர்ந்துக்கிட்டு நீட்டு பரீட்சையை கொண்டு வந்தது நீங்கள் எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிடுவீங்க. ஆனால் பின்னாடி வர்றவங்க அதை கேளுங்க ரத்து செய்யணுமா? கச்சத்தீவை உங்கள் அப்பா கொடுத்துருவார். இப்போ என்ன கேட்குறீங்க? மோடியை பார்த்து கச்சத்தீவை வாங்கி கொடுங்க, உங்கள் அப்பா கொடுப்பாரு, அவங்க வாங்கி கொடுப்பாங்களா? அது மாதிரி நீட்டு பரீட்சையை நீங்கள் கொண்டு வருவீங்க. அதிமுககாரனும் பிஜேபிக்காரனும் உடனே வந்து அதை ரத்து செய்யணுமா? அதனால் சொல்கிறேன், நாட்டில் உள்ள அத்தனை மோசமான விஷயங்களுக்கும் அடிப்படை பார்த்தா உங்கள் இதுதான் வரும். நீங்கள் தான் வந்து பிள்ளையார் சொல்லி போடுவீங்க. ஆனால் மற்ற இழித்த வாயர்கள் எல்லாம் வந்து அதை ரத்து செய்ய வேண்டுமா அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு கேள்வியாக கேட்க விரும்புகிறோம். அடுத்து ஆராசாவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ஆராசா ரொம்ப ரொம்ப திறமையானவராம். மந்திரிவியில் இருக்கும்போது, சென்ட்ரல் மந்திரியில் இருக்கும்போது இவர்கிட்டையும் உங்கள் அப்பாட்டையும் சொல்லி தொகுதிக்கு நிறைய விஷயத்தை பண்ணிட்டாராம். மத்திய மந்திரியாக இருக்கும்போது நிறைய சாதனைகளை செஞ்சாராம். ராசானாலே 2G ராசான்னு பேர். வடதியாவுக்கு போனால் சோறுங்கிறான். இவரால் ராசா செஞ்ச கூத்தால தமிழ் சோறுன்னு தமிழனை பூரான் சோறுங்கிறான். சோறுனா திருடன். அது ராசாவே திருடன்னு சொல்லி வட இந்தியாவே காரி துப்புகிறது. ஆனால் ஸ்டாலின் மட்டும் வந்து அவர் திறமையானவர், சாதனையாளர் அப்படின்னு சொல்கிறார். நான் என்ன அர்த்தம்? 1 லட்சம் யார் பண்ணுவா? கோடியாக அந்த இதில் வந்து தயாநிதி மாறன் வந்து அது மந்திரியாக இருக்கார். கனிமொழிகிட்ட சொல்லி பெரிய கொள்ளை வருது, என்னைய போட சொல்லு, 90% உங்கள் வீட்டுக்கு கொடுத்துருன்னு சொல்லித்தான் மந்திரியாக வந்தார். இதில் டெலிகாம் மினிஸ்டர், ஐடி மந்திரியாக வந்தது முன்னாடியே இதில் கொள்ளையடிக்கலாம்னு திட்டம் போட்டு கனிமொழி மூலமாக வந்து கிட்டத்தட்ட அவர் அடித்த கோடியில் 2000 கோடி தான் அவருக்கு எடுத்துக்கிட்டது. அவ்வளவும் திமுக குடும்பத்துக்கு கொடுத்தார். அந்த விசுவாசத்தால் தான் ஸ்டாலின் அவர்கள் மிக திறமையான மந்திரி, தொகுதிக்காக மிக அதிகமாக செய்தவர் பாராட்டு பத்திரம் வாசித்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அப்படிங்கிற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.